நம்ம வீட்டில் என்னென்ன மாடிஃபிகேஷன் இன்டைஜஷனுக்கு பண்ணணும்னா கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சாலட்ஸ் நம்மளுடைய உணவு முறைகளை கொஞ்சம் மாற்றிக்கணும். எப்போ பாரு காலையில் இட்லி தோசை பரோட்டா, மத்தியானமாக தான் சாப்பாடு, நைட்டு மறுபடியும் இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி, இதே ஒரு பழக்கமாக நம்ம வச்சுட்டு இருக்கோம். இதுல இருந்து மாறி நம்ம யோசிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு நல்ல சத்துள்ள ஒரு விஷயத்தையாவது நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும். அது காய்கறி கீரையா இருக்கலாம், காய்கறி சூப்பா இருக்கலாம், நான்வெஜ் சூப்பா இருக்கலாம், ஏதாவது ஒரு நல்ல ட்ரை ஃப்ரூட் ஜூஸா இருக்கலாம், ஏபிசி ஜூஸா இருக்கலாம், பல விஷயங்கள் இருக்கலாம். ஸோ உணவு முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு கருவேப்பிலை ஜூஸ் சாப்பிடுறது. என்னைக்குமே நம்ம இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை கண்டுக்கிறதே இல்லை. நம்ம என்ன பண்றோம், நம்ம ஏதாவது சாப்பிட்றோம், நெஞ்ச கறிக்குது, ஏதோ ஒரு ஜெல்லை வாங்கி சாப்பிட்றோம். இது என்ன பண்ணுது, அல்சரை கிரியேட் பண்ணுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஹயாட்டஸ் ஹெர்னியா வரும், எது கழிக்கும், ரெகுஸ்ட்ரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே குவாலிட்டி, நம்ம சாப்பிட்டா உடனே சாப்பாடு உடனே ஜீரணம் ஆயிரும். ஜீரணமே ஆகாது, அப்படியே மோஷன் வரும். ஒரு சின்ன இன்டைஜஷன் நமக்குள்ள இருந்திருக்கணும். காலையில் எழுந்திரிச்சு நல்லா வாக்கிங் போங்க, நான் சொன்ன மாதிரி நல்ல உணவுகள் எடுத்துக்கோங்க, கண்டிப்பா இது பிரச்சனையே வராதே. Saran's Hospitals